ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொன்ன கனிமொழி தற்போது பத்திரிகையாளர்களை கண்டால் பயந்து ஓடுவதாக பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் கலாய்த்து பேசியுள்ளார். கருத்து இருந்தாலும் அதை பத்தி கேட்கறது இல்ல. இங்க பாஜக வந்த உடனே கேட்கிறோம். அந்தந்த கட்சிகளுக்கு அவரவர்கள் கொள்கையை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, அவ்வளவுதான். சரி, ஸ்டாலின் அப்போ டாஸ்மாக்கு எதிராக தனியா வீட்டுக்கு முன்னால கொடி பிடிச்சி நின்னாரு. அது என்ன ஆதாயத்துக்காக? காவிரியில மேகதாது அணை கட்ட கூடாது, இப்போ அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன்றாங்க. கட்டக்கூடாதுன்னு என்று உடனே நடைபயணம் போனாரு. அது எந்த ஆதாயத்திற்காக? அதே மாதிரி டாஸ்மாக் வேணாம் கனிமொழி சொன்னாங்களே, நாங்க வந்த உடனே டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவோம், இன்னைக்கு ஓடி போறாங்களே. மூடிடுவோம் என்றவர்கள் பத்திரிகை சகோதரர்களை பார்த்தவுடன் ஓடி போகிறார்களே, அது எதுக்கு? இதெல்லாம் அரசியலே இல்லையா? நீட்ல நீங்க என்ன அரசியல் செய்தீங்க? உங்க அரசியல் இல்லையா? ஆக எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்கும்பொழுது அரசியல் செய்வீர்கள். இது அரசியலில் அவசியம். ஒரு எதிர்கட்சி ஒரு கண்டன குரலை கூட கொடுக்க கூடாதுன்னு, அதுவும் பாஜக கண்டன குரலை எழுப்பும் பொழுது பெண்கள் உட்பட எல்லாரையும் கைது செய்து 10 மணி வரைக்கும் உள்ள வச்சுக்கிட்டு என்ன கொடுமைன்னு நான் கேட்கிறேன். அதை எதிர்த்து குரல் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அனுமதி கிடைக்கல. ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடக்குமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்குது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.